ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன த ஷேடோஸ் எட்ஜ்ன்ற ஒரு அற்புதமான அட்டகாசமான ஆரவாரமான ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டா மிரண்டு போயிடுவீங்க. நம்ம ஜாக்கி சானுங்க. மனுஷனுக்கு இவ்வளோ வயசாகியும் இன்னமும் என்னமா பின்னி பெடல் எடுக்கிறாருன்றீங்க. அதோட படத்தோட கதையே மேஜிக்கான ஒண்ணு. அந்த காலத்துலலாம் மேபி 1-2 குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அதான் போலீஸோட 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய கேமராஸ் வந்துருச்சுல்ல. அதை வச்சு எவன் எங்க தப்பிச்சு ஓடினாலும் கோக்கி போட்டு தூக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்திலேயேங்க செம்ம 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 திறமையான ஒரு திருடர் கூட்டம். அவனுங்களை சுத்தி 100 கேமரா இருந்தாலும் ஒரு கேமரால கூட மூஞ்சி மாட்டாம அவ்வளோ அழகா திருட்ட பண்ணிட்டு தப்பிக்கிறானுங்க. இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு இவனுங்களுக்கு சொல்லி கொடுத்து இவனுங்களை ஆட்டி வைக்கிறது ஷேடோன்ற ஒரு ஆளு. பழைய கையை பிரில்லியண்டான கை. போலீஸால அவரை பிடிக்கவே முடியல. அட பிடிக்கிறது என்னங்க, ஆள் இப்படிதான் இருப்பான்னு இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. சோ ஒரு எதிராளியோட தகுதிக்கு ஏத்த போட்டியாளர் இருந்தா தானே கேம் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி நெருங்க முடியாத ஷேடோவை பிடிக்க போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன நம்ம ஜாக்கி சானை டிபார்ட்மெண்ட் மறுபடியும் கூட்டிட்டு வர அவரோட போலீஸ் மொழியை யூஸ் பண்ணி ஷேடோவை எப்படி செதற விட்டாருன்றதாங்க படத்தோட கதை. ஆக்ஷன் படம்ன்றதுனால ட்விஸ்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சுக்க போறீங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அங்க டக்கு டக்குன்னு ட்விஸ்ட கொடுத்து நம்மள பக்கு பக்குனே வச்சிருப்பானுங்க. சோ வாங்கலாம், திருட்டு கோட்டு போலீஸ் சேட்டு, இதுல ஜெயிக்கிறது யாரு? படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஊர்ல இருக்கவன் உயிரெல்லாம் எடுக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி ஒரு 4 பேருங்க ஒரு காரை டாக்ஸி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுல எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் போலீஸோட அச்சிக்யூன்ற டிபார்ட்மெண்ட்டை காட்ட இவங்க வேலையே கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒரே இடத்துல இருந்து வெளியே இண்டு இடுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கு எங்கெல்லாம் கேமராஸ் இருக்கோ அதை சர்வேலன்ஸ் பண்ணி எங்கேயாவது குற்றம் நடந்தாலோ இல்ல குற்றத்தை பண்ணிட்டு அவனாச்சும் தப்பிச்சு போனாலோ அவங்க லொகேஷனுக்கு போலீஸ் பேட்ரோல் அனுப்பி குற்றத்தை ஸ்டாப் பண்றது இவங்க வேலை. சோ எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம் வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க வயசான ஆளை காட்ட நம்ம டாக்ஸில போன 4 பேரை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 4 பேருக்கு இந்த வயசான வந்தாங்க வாயி இவன் சொல்றது தான் அவங்க கேக்குறாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா வேலையை ஆரம்பிங்கன்னு இந்த ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் அடுத்து ஒரு ஹேக்கரை காட்டுறாங்க. பயங்கர டேலண்டான ஆள் போலங்க இவன் டேலண்டே. அங்க கார்ல போற 4 பேரு இவன் எல்லாம் ஒரே டீம் தான். அவங்க கார்ல போகும்போது எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அங்கெல்லாம் அவங்க காரு ரெக்கார்ட் ஆகும்ல. பயபுள்ள கேமரால தெரியுற அந்த காரையே மறைச்சிடுறாங்க. பிளஸ் அச்சிக்யூ டிபார்ட்மெண்டோட சர்வரையும் ஹேக் பண்ணி வச்சிருக்கான். இது அவங்களுக்கு தெரியலையா? அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு ஒரு 4 பேர் பேங்க்ல பூந்து கொள்ளை அடிக்கிறாங்கன்ற தகவல் கிடைக்க போனவனுங்க பணம் நகர்னு அந்த மாதிரிலாம் எதையும் கொள்ளடிக்கல. ஒரு லாக்கர்ல இருக்க கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட பாஸ்வேர்டை திருட போயிருக்கானுங்க. வெற்றிகரமா திருடி முடிச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறானுங்க. இதை கேமரால பார்த்த HQ டீம் இவங்கள்ட்ட ஸ்பைசி கேர்ள்ன்ற ஒரு AI சாஃப்ட்வேர் இருக்கு, வாய்ஸ் சாஃப்ட்வேர். அதுகிட்ட இதுதான் சந்தேகப்படுற வெஹிக்கிள் இந்த பக்கமா போயிட்டு இருக்கு, எந்த ரூட்ல போனா அதை மடக்கி பிடிக்கலான்னு கேட்டா அது A to Z தகவலை சொல்லிடும். சோ அதோட உதவியோட கேமரால கார் எந்த இடத்துல போகுதுன்றத பார்த்துட்டு ஆல்பா 1 நீங்க அந்த சந்தில போங்க, பீட்டா 2 நீங்க இந்த பந்தல போங்க, காமா 3 நீங்க காணாம போங்க, எவனாச்சும் எப்படியாச்சும் போய் அந்த காரை பிடிங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஒரு இடத்துல திருட்டு பசங்களோட காரை 4 பக்கமும் சுத்தி வளைச்சு பிடிச்சா அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? HQ டிபார்ட்மெண்ட்ல கேமரால பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதுல மட்டும்தாங்க திருட்டு பசங்களோட கார் நிக்கிற மாதிரி தெரியுது. நேர்ல போலீஸ் பார்க்கும்போது எந்த விதமான காருமே இல்ல. நல்லா விக்கு வச்ச விண்டேஜ் வண்டு மாதிரியே ஒருத்த வந்தான்ல ஹேக்கர்னு, அவன் காட்டின மேஜிக் தான் அது. ஆக போலீஸுக்கெல்லாம் ஒரே அசிங்கமா போச்சா. இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாளைக்கு வந்தா ஸ்டாக் மார்க்கெட் அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆபீஸுங்க. நேத்து திருட போன 4 பேருக்கும் தலைமையா இருக்க ஒரு வயசானவரை காட்டினாங்க இல்லீங்களா, அவர் தான் ஷேடோ. நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் இருக்க பில்டிங்க்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து ஒரு ஓரமா உட்கார நேத்து நைட்டு கொள்ளையடிச்ச அதே 4 பேர் கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட பாஸ்வேர்டு தானே கொள்ளையடிச்சானுங்க. அங்க இருந்தது பாதி பாஸ்வேர்டு மட்டும்தான். மீதி பாஸ்வேர்டை இங்க இருக்க ஆபீஸ்ல தான் டிஜிட்டலைஸா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தூக்க தாங்க வந்திருக்கானுங்க. இது நடக்கிறதுக்குள்ளேயே பேங்க்ல யாரோட லாக்கர் கொள்ளையடிக்கப்பட்டுச்சோ ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டிட்டு வராரு. ஐயோ அம்மம்மா பாதி பாஸ்வேர்டை தூக்கிட்டானுங்களா? ஏங்க மீதி பாஸ்வேர்டையும் எடுத்துட்டானுங்க. கிரிப்டோ கரன்சியா இருக்க 400 கோடி ரூபாய் நக்கின்னு போயிடுங்க. அது சிஸ்டமே ரேண்டமா ஜென்ரேட் பண்ற 12 வார்த்தைகளை காம்பினேஷனா கொண்ட ஒரு பெரிய பாஸ்வேர்டு. அதை எப்படி என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்? இருந்தா கூட பணத்தை வேற எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். எதுக்குமே வழி இல்ல, நீங்க தான் என்னமாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பணத்தை பறி கொடுக்க போறவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். என்ன புண்ணியம்? அதுக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட் ஆபீஸ்க்கு போன திருட்டு பசங்க 4 பேரும் போலீஸ் இங்க வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அந்த டைமிங்குள்ள பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட தகவலை காப்பி பண்ணிட்டு கிளம்பலான்னு காப்பி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதே சிஸ்டம்ல வேற ஒரு தகவல் இவன் கண்ணில் படுது. கோடான் டீன்ற ஒரு பேருங்க. சில வருஷத்துக்கு முன்னால மலேசியால இருக்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவா இருந்தவன் ஆளு. அதே நேரத்துல $1.5 பில்லியன் கிரிப்டோ கரன்சியை
அவன் திருடிட்டு எங்கேயோ போயிட்டான்னு கேஸ் ஆச்சு. கொஞ்ச நாள்ல அவன் செத்தும் போயிட்டான். ஆனா அந்த காசு இப்போ வரைக்கும் எங்க போச்சுன்னு மட்டும் தெரியல. இதோட தகவல் தான் சிஸ்டம்ல இருக்கு. ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா முடியல. மிலிட்டரியில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல செக்யூரிட்டி, அதை விட ஒரு லெவல் கீழே இருக்கு. எப்படி பார்த்தாலும் பாதுகாப்பான ஒண்ணு தானே. இது இப்படி இருக்குனாலே இதுல ஏகபோகமான பணம் இருக்கணும். பேசாம அதையும் காப்பி பண்ணிடவான்னு ஒருத்தவன் கேக்குறான். கீழே இருக்க ஷேடோ, டேய் வெண்ண, போலீஸ் வரதுக்குன்னு 2 நிமிஷம் தான்டா இருக்கு, டைம்லாம் இல்ல, அதை விட்டு வந்துருன்னு சொல்லியும் ஹேக்கருக்கு ஆசை. பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துருவா, பாத்துக்கலாம் அப்படின்னு ஷேடோ சொல்ல சொல்ல கேட்காம அதையும் காப்பி பண்ணுவான்னு அடம் பிடிக்கிறானுங்க. இந்த கேப்ல போலீஸ் வந்துருச்சு. டேய் மாமியார் வீட்ல இருந்து வந்துட்டானுங்கடா, சீக்கிரம் கிளம்புங்கடா. அதை ஷேடோ சொல்லிட்டு எழுந்து போகும்போது அங்க காஃபி ஷாப்ல இருக்க ஒரு பொண்ணு எதர்ச்சியா எங்கேயோ போட்டோ எடுக்கிறா. தானா இந்த ஆளா குறுக்க வந்து அவ எடுத்த போட்டோல மாட்டிக்கிறான். இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே ஷேடோ வெளியே வந்துட்டான். மேல இருந்த 4 பேரும் கீழே வரும்போது இவனுங்க வெளியே வந்ததுமே மேல ஆபீஸ்ல இருந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, 4 பேர் வந்தானுங்க எதையோ திருடிட்டு போயிட்டானுங்கன்னு. இவனுங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி 4 பேர் ஒட்டுக்கா வந்ததும் இவனுங்க தாண்டா அது புடிங்கடான்னு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனெல்லாம் படத்துல பாக்கணுமே, பங்கமா இருக்கும். நான் சாமர்த்தியமா தப்பிப்பானுங்க தெரியுங்களா. அவனுங்க ஓட இன்ஸ்பெக்டரும் போலீஸும் துரத்த இதை பார்த்துக்கிட்டே வெளியே போன ஷேடோ டாக்ஸி மாதிரி ஒரு கார்ல ஏறி உட்கார. அந்த காரை ஓட்டுற டிரைவரும் இவாள் தான். அங்க அவனுங்க சொல்ல கேட்காம தப்பு பண்ணி இப்ப மாட்டிக்க போறானுங்க அப்படின்னு அவனுங்க மேல இருக்க கோவத்துல ஷேடோ டிரைவரை போட்டு பொழந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தப்பிச்சு மேல ரூஃப் டாப்புக்கு ஓடினவனுங்க யாருமே எதிர்பார்க்கலங்க. 4 பேர் ரூஃப் டாப்ல இருந்து டமார்னு குதிக்கிறானுங்க. ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருப்பானுங்க போல. 4 பேர்கிட்டயுமே பேராஷூட் இருக்கு. பேராஷூட்ல பறந்து இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனா அது ஒரு ஹோட்டல். இவனுங்க அங்க போய் போலீஸ் பின்னாலேயே வரதுக்குள்ள ஷேடோவும் ரொம்ப வயசான ஆள் மாதிரி வேஷத்தை மாத்திக்கிட்டு வந்துட்டாரு. ஐயோ கண்ணு மிக்கிற டைம் கூட இல்லைங்க. செகண்டுக்கு செகண்ட் ஷேடோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க 4 பேரும் அவனுங்க கெட்டப்ப மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஹோட்டல்ல இருக்க கேமராஸ் எல்லாத்தையும் ஹேக்கர் வேற ஹேக் பண்ணி ஆஃப் பண்ணிடுறான். சோ போலீஸ் எல்லாம் அவங்களோட பாடி கேமராஸை யூஸ் பண்ணி ஒருத்தவனையாச்சும் பிடிக்க முடியுமான்னு போராடியும் ஷேடோ மாதிரி ஒரு ஆள் இருக்க வரைக்கும் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது. தப்பி தவறி எவனாச்சும் ஒருத்தவன் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் அவன் கிட்ட போனாலும் ஷேடோ என்னமாச்சும் பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ணி விட்டுறான். சோ என்னென்ன சிலாக்கிட்டுமா வேலை காட்டியும் யூஸ் இல்ல. அடையாளமே இல்லாம 5 பேரும் மறைஞ்சு காணாம போயிடுறாங்க. டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் கூட பாட்டை கேட்கணுமே, நல்லா ரேக தெரிஞ்ச ரெப்டைல் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்தும் அவனுங்களை பிடிக்கலனா அப்புறம் நீ என்னடா போலீஸ்? அதோட நம்ம கிட்டையும் அம்மா பெரிய சாஃப்ட்வேர் இருந்து என்ன பண்ணியும் தப்பிச்சிட்டானுங்கல்ல, வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு நரி கூட்டத்தை பிடிக்க நம்ம கிட்ட ஒரு நரி வேட்டையன் இருந்தாதான் சரி வரும். கூப்பிடுங்கடா நம்ம ஜாக்கி சான அப்படின்னு சீஃப் ஆர்டர் போட்டதும் இந்த டிபார்ட்மெண்ட்ல லேடி காப்பா ஒரு பொண்ணு இருக்கா. பேருக்கு தாங்க போலீஸ், ஆனா அவளுக்கு அதுக்கான வேலையை கொடுக்கவே மாட்டானுங்க. சும்மா டம்மி பீஸா வச்சிருக்கானுங்க. சோ அந்த லேடி காப்பையும் அவ கூட இன்னொருத்தவனையும் சேர்த்து விட்டு போய் சானை குறிட்டு வாங்கன்னு சொன்னதும் சான் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவர் என்ன பண்றாரு, அவரோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. சோ லேடி காப்பும் டீம்மேட்டும் கொஞ்ச நாள் சானை ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு நடுவுல சான் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாருன்ற ரெக்கார்டை பார்த்தா அதை சொல்லி முடிக்க இந்த வாய்ஸ் ஓவர் பத்தாது. பதவியில இருக்கும்போது பலவித போஸ் காட்டியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம்னா சர்வைலன்ஸுங்க. ஒருத்தவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்ட் டைம் வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்றதுல சானு கில்லி. இப்படிதான் ஒரு நாள் ஒரு ட்ரக் டீலரை பிடிக்கிற சர்வைலன்ஸ்ல சானும் அவரோட பார்ட்னரும் இருந்தப்போ சான் பண்ண ஏதோ ஒரு தப்புனால அவரோட பார்ட்னர் கொல்லப்பட்டதா ரெக்கார்ட்ல இருக்கு. மிச்சபடி இதை பத்தின முழு தகவல் நமக்கு தெரியல. அதோடங்க சானோட பார்ட்னர் வேற யாரும் இல்ல, லேடி காப்போட அப்பா தான். சோ இதெல்லாம் பார்த்துட்டு லேடி காப் சானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளா. ஒரு தடவை சான் ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து லேடி காப்பும் பின்னாலேயே வந்து வேற ஒரு டேபிள்ல உட்காந்து சானையே குறுகுறன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சான் இவ டேபிளுக்கே வந்துடுறாரு. யாருமா நீ? நானும் பாக்குறேன், மதியம் 2:23க்கு பார்த்த என்ன, இப்ப வரைக்கும் 4 மணி நேரம் 17 நிமிஷம் ஆகுது. என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிய, என்ன கதை? நான் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சதுல இருந்து நீ என்ன ஃபாலோ பண்ண. நான் பஸ் ஏறும்போது நீ பஸ்லயும் இருந்த. அங்க அவன் கூட்டாளியும் ஒருத்தர் வந்தான்ல, நான் அவனை கிராஸ் பண்ணும்போதே அவன் பர்ஸை திருடி உள்ள இருந்த அவனோட போலீஸ் ஐடியா பார்த்துட்டேன். அப்ப நீயும் போலீஸா? ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குமா? பாக்குறதெல்லாம் கண்ணுல கேமரா மாதிரி பதியணும். அது தெரியாம ஃபாலோ பண்றவனுக்கு இவங்க நம்மளதான் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியற மாதிரியாமா நடந்துப்ப. என்ன புள்ளையோ போனி. சரி வந்த என்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்ன மேட்டர்னு சான் விசாரிச்சு இவ சானை ஸ்டேஷன் கூட்டிட்டு வராளா. அங்க அவங்க நடந்ததெல்லாம் சான் கிட்ட சொல்லி திருட்டு பசங்க 4 பேர் ஹோட்டல்ல இருக்கும்போது அங்க ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாம் சான் கிட்ட போட்டு காட்டினதும் திடீர்னு ஒரு இடத்துல சான் ஒரு 15 செகண்ட் ஃபுட்டேஜை மட்டும் திரும்ப 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 ரிப்பீட் மோல்ல போட்டு பார்த்து தலைகிழா நின்று தம்ஸ் அப் குடிச்சும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத அந்த 4 பேரை இவங்க தான் அந்த 4 பேருன்னு சான் ஸ்கிரீன்ல வட்டம் போட்டு காட்டுறாரு. எப்படி ஜி?
எப்படி அவங்க தானே கரெக்டா சொல்றீங்கன்னு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. பின்ன பாருங்களேன், ஹோட்டல்ல நடந்து போறவெல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு நடந்து போறான். இந்த 4 பேர் மட்டும்தான் ஒரு கேமராவை விட்டு இன்னொரு கேமரா கிட்ட வரும்போது கேமரா ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு திரும்பி திரும்பி பாக்குறானுங்க. அப்ப இவனுக்கு தானே நீங்க சொன்ன 4 பேரா இருக்கணும் அப்படின்னு சான் மாறான மாஸ் காட்ட, இந்த பக்கம் திருட்ட வெற்றிகரமா முடிச்சவனுங்க ஒரு இடத்துல கும்பல் கொடும்போது அங்கதாங்க நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியுது. ஆல்ரெடி ஹேக்கர்னு ஒருத்தவனை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது ஷேடோ கார்ல ஏறி கார்ல டிரைவர்னு ஒருத்தர் இருந்தான்ல, அப்ப அவன் மூஞ்சி நமக்கு தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப அவன் ஹேக்கர் 2 பேரையும் பக்கத்துல காட்டினா இவனுங்க 2 பேரும் ட்வின்ஸ். அடேயப்பா அப்படின்னு நம்ம அதிர்ச்சி ஆகிறதுக்குள்ள இங்க வந்த ஷேடோ ஹேக்கரை பிடிச்சி நலுங்கு வைக்கிறான். ஏண்டா விலை கொடுத்து வாங்கின வில்லங்கம் எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டில் இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி கூட என் முகம் எந்த கேமராலையும் பதிவானது இல்ல. இன்னைக்கு உங்களால ஆயிடுச்சுரா, வேணான்னு நான் அவ்வளோ சொன்னேன், பணத்தாசை பிடிச்சி இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு அடிக்கிறதோட மட்டும் இல்லைங்க, ஒரு கட்டத்துலலாம் கத்தி எடுத்து ஹேக்கரை குத்தவே போயிட்டான். ஒரு ஆள் வந்து பிடிக்கல, ஹேக்கர் கைமாதான். அப்புறம் டிரைவரும் சேர்ந்து ஷேடோவை பிடிச்சு கத்திட்டு இருந்த ஷேடோவை அலையை தூக்கிட்டு போறாங்க. மறுபடியும் அங்க ஸ்டேஷன்ல இருக்க சான் கிட்ட போனா ஹோட்டல்ல தண்ணி காட்டிட்டு இருந்த 4 திருட்டு பசங்களோட உருவம் தெரிஞ்சு போச்சு. ஆனா இவன் மூஞ்சி ஒண்ணு கிளியரா தெரியல. சோ ஃபுட்டேஜ்ல எங்கேயாச்சும் அவனுங்க மூஞ்சி மாட்டுதான்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கப்போ சடனா சான் ஒரு ட்விஸ்ட நோட் பண்றாரு. ஹே இருங்க, இதுல இவன் போட்டிருக்க இந்த கோர்ட்டை இதே ஹோட்டல் ஃபுட்டேஜ்ல இந்த 4 பேருக்கு சம்பந்தம் இல்லாத வேற யாரோ ஒரு ஆள் போட்டிருந்து நான் பார்த்தனே. அப்படின்னா டீம்ல 4 பேர் மட்டும் இல்ல, 5ஆவதா ஒரு ஆளும் இருந்திருக்கான். இவங்க கெட்டப்ப மாத்த அவன் போட்டுன்னு வந்த கோர்ட்டையே கொடுத்திருக்கான். யார் இந்த கோர்ட்டை போட்டிருந்ததுன்னு பாருங்க. அதை சான் தேட வச்சா ஷேடோ ஹோட்டலுக்குள்ள வரும்போதே இந்த கோர்ட்டை போட்டுட்டு தான் வயசான ஆளோட கெட்டப்ல வந்திருப்பான். ஷேடோவோட மூஞ்சி மாட்டிக்குது. இங்க மட்டும் இல்ல, திருட்டு நடந்த ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் போகும்போதே அங்க இருந்து கிளம்பின ஷேடோவை பார்த்திருப்பாரு. அதே டைம் தான் காஃபி ஷாப்ல இருக்க பொண்ணும் தெரியாம ஷேடோவை போட்டோ எடுத்திருப்பா. ஹோட்டல் ஃபுட்டேஜ்ல தெரியுற ஷேடோவோட முகம் கூட கெட்டப் தான். பட் அவ போன்ல எடுத்த போட்டோல ஷேடோவோட ஒரிஜினல் முகம் இருக்குல்ல, அதையும் புஷ்டாங்க. என்ன இப்ப இருக்கவங்களுக்குலாம் ஷேடோ யாருன்னு தெரியல. ஏன்னா ஷேடோ பழைய கை, அந்த டைம் ஃபோர்ஸ்ல இருந்தது சான் தானே. சோ அவருக்கு நல்லா தெரியுது. செம்ம திறமையான திருடங்க. எப்பவோ வேலையை விட்டு போயிட்டான்னு நினைச்சேன், இன்னமும் ஆளுங்களை வச்சு சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்கானா? ஒன்னும் இல்லைங்க, சர்வேலன்ஸ் டீம் ஒன்ன போட்டு அதுல இதுவரைக்கும் ஷேடோ பார்க்காத ஒரு போலீஸ் ஆபீசரை வச்சு இதை சான் சொல்லும் போதே லேடி காப்ப தான் லைட்டா திரும்பி பாக்குறாரு. அவனை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணோன்னு வைங்களேன், அவனுக்கே தெரியாம அவனை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணோன்னு வைங்களேன், அவனையும் பிடிச்சிடலாம், அவன் கூட்டாளிங்க 4 பேரையும் பிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை பாருங்கன்னு சான்ஸ் சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார், ஆனா நீங்க இருந்த டைம்ல இங்க இருந்த மாதிரி இப்ப சர்வைலன்ஸ் டீம் எல்லாம் இல்ல. எவன் ரோடா ஃபாலோ பண்ணிட்டு போறான்? கேமரா வந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு தனியா சாஃப்ட்வேர் வச்சு நாங்க அப்படிதான் சர்வைலன்ஸே பண்றோம். இதை சீஃப் சொன்னதும், என்னங்க நீங்க ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா, டெக்னாலஜி வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் அதை வச்சே பண்ண முடியுமா? களத்துல இறங்கி வேலை செய்யணும் சார், அதானே கரெக்ட்னு அட்வைஸ் போட்ட சான். அவங்களே சான் கிட்ட கேக்குறாங்க, நீங்களே ஒரு ஜித்தாச்சு, பேசாம இப்போ உங்க தலைமையில நீங்களே ஒரு டீம் உருவாக்கி அவங்களுக்கு சர்வைலன்ஸ் எப்படி பண்றதுன்றதையும் சொல்லி கொடுத்து ஷேடோவை பிடிக்க உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. யாருக்காக ஒத்துக்கிறாரோ இல்லையோ, நம்ம பண்ண தப்புனால நம்ம பார்ட்னர் செத்துட்டான், அவ பொண்ணு இப்ப டிபார்ட்மெண்ட்ல டம்மி பீஸா இருக்கா, அவளை ஒரு பொசிஷன் கொண்டு வரணும்ன்றதுக்காகவே சான் டீமை உருவாக்கி ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிறாரு. டீமுக்கு தேவையான ஆளெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சுங்க. அப்கோர்ஸ் லேடி காப்போ அதுல ஒரு ஆளு. டீம் செலக்ட் ஆனதும் சர்வைலன்ஸ்னா என்ன, யாரு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்து ஆளுக்கு ஒரு பட்டப்பேரையும் வச்சு நீ அப்படி போ நீ இப்படி போன்னு ஒவ்வொருத்தவங்களையும் பிரிச்சு விட்ட சானோ லேடி காப்ப மட்டும் இந்த கேம்ல நீதாமா என்னோட குயின், சோ நீ என் கூட தான் இருக்கணும்னு எந்நேரமும் அவளை கூடவே வச்சுக்கிறாரு. இன்னமும் ஷேடோ எங்க இருக்கானே தெரியல, முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கான இவங்க முயற்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹேக்கரை காட்டினா இவனுங்க யாரோ ஒருத்தவனோட கிரிப்டோ கரன்சி பாஸ்வேர்டை திருட போகும்போதே அங்க கோல்டன் டீக்கு சம்பந்தமான கிரிப்டோ கரன்சி எங்க இருக்கோ அந்த தகவலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டானுங்க இல்லையா. அதுல கை வைக்கிறதாங்க இவனுங்களோட அடுத்த திட்டம். ஷேடோவுக்கு அதுல உடன்பாடே இல்ல. பணம்னு அது மட்டுமே வாழ்க்கலடா தம்பி, பணத்தை விட முக்கியமான ஒண்ணு சுதந்திரம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க அடுத்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்ன விட்டுருங்க, நீங்களே ஒரு பிளான் போட்டு அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு ஷேடோ சொல்லிட்டான். இவனும் அதுக்கு ரெடியா இருக்கான். அதுக்காக இவன் தனியா பிளான் போடணும்னு இவனுங்க சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த இப்ப கைவிடப்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜ்ல பதுங்கி இருக்கான். அங்க இவனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அப்பப்போ ஷேடோ வந்து இந்த பசங்களெல்லாம் பார்த்து இவனுங்களுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த மலரும் நினைவுகள்லாம் கண்ணு முன்னால வந்துட்டு போதா. அந்த பக்கம் சானும் அவரோட டீமும் கிட்டத்தட்ட 12 நாளைக்கு மேல ரோடா சுத்திட்டாங்க. ஷேடோ கண்ணுல மாட்டவே மாட்டான்.
லேடி காப்புக்கெல்லாம் பிபி ஏறுது. இதுக்கு முன்னாலதான் நம்மள எந்த வேலையும் செய்யாம வச்சிருந்தானுங்கன்னா இந்த ஆளும் வந்து அதையே பண்றான் பாரு அப்படின்ற கடுப்புல இருந்தவ ஒரு நாள் நைட்டு சாப்பாடை வாங்கிட்டு நடந்து வரும்போது ரோட்டோரமா 2-3 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு போலீஸா இருந்துகிட்டு இதை தட்டி கேட்கலனா எப்படி? நாங்க போய் ஏத்திருவேன்னு பொறுக்கி பசங்களெல்லாம் அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு புழக்க போற மாதிரி ஆயிடுது. வந்தாம் பாருங்க தலைவன் ஃபைட்டிங் மோடோட. வா தலைவா வா தலைவா உன் ஃபைட்டை பார்க்க தானே தலைவா படமே அப்படின்னு நம்ம குஜாலானா. ஏண்டா ஊர் பொறுக்கி தாறு உண்டீங்களா? பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வம்பிழுக்கவே உங்களை பெத்து விட்டுருக்கானுங்களாடா, போங்கடா அங்கிட்டன்னு அவனுங்களை அடிச்சு பத்தி விட்டு லேடி காப்பை காரை கூட்டிட்டு வந்தவர் கத்துன்னு கத்துறாருங்க. ஏமா நீ என்னம்மா அறிவு அவுத்து அலமாரியில் வச்சுட்டு வந்துட்டியா? இந்த மாதிரி சர்வேலன்ஸ்ல இருக்கும்போது கண்ணெதிரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை நம்ம கண்டுக்க கூடாதுமா. ஒரு வேளை ஷேடோ இந்த இடத்துல இருந்து உன்னை பார்த்து உன் அடையாளத்தை கண்டுபிடிச்சிருந்தான்னு வையன், நம்ம மிஷினே பாழா போயிடும் தெரியுமா உனக்கு? இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால நான் தப்பு பண்ண போய் தான் உன் அப்பா இருந்தாரு அப்படின்னு சான் அதோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்க, நான் ஏற்கனவே சொன்னல ஒரு ட்ரக் டீலரை பிடிக்கிற சர்வேலன்ஸ்ல இருக்கப்போ சான் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால பார்ட்னரோட உயிர் போயிடுச்சுன்னு. அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? சர்வேலன்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு ட்ரக் டீலரை பிடிக்க போற நாளும் கூட அப்போன்னு பார்த்து ஒரு புள்ள கடத்துற கும்பல் ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கடத்த பார்த்திருக்கானுங்க. பார்ட்னர் கண்ணாலே சிக்னல் கொடுக்குறாரு, வேணாம் அவனுங்களை கண்டுக்காதன்னு. சானுக்கு மனசு கேட்கல. எப்படி ஹீரோயினி போனா தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு போனாலோ அதே மாதிரி அப்ப சானும் நான் அந்த குழந்தைய காப்பாத்தியே தீருவேன்னு பஞ்சாயத்து பண்ண போக ட்ரக் டீலர் வெளியே வந்திருக்கான், பிரச்சனை ஆயிருக்கு. அதுல பார்ட்னரோட உயிரும் போயிடுச்சு. போத கும்பல் பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டானுங்க. சரி இதை பண்ணதே ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்த தானே, அவளையாச்சும் காப்பாத்திட்டாங்களான்னு பார்த்தா இல்ல, ஷூட் அவுட் நடந்ததை யூஸ் பண்ணி கடத்தல் கும்பல் குழந்தைய கடத்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கண்டே பிடிக்க முடியல. இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன், எந்த ஒரு சர்வேலன்ஸ்லயும் மத்தவங்க பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்க கூடாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சான் கண்ணீர் மல்க ஒரு கதையை சொன்னதும் லேடி காப்பும் அதை புரிஞ்சுக்கிறா. இந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கும் போது தான் திடீர் ட்விஸ்டோன்னு எதர்ச்சியா லேடி காப் ஒரு மார்க்கெட்டை திரும்பி பார்த்தா ஷேடோ அங்கதாங்க இருக்கான். தூரத்துல இருந்து பார்க்க ஷேடோ மாதிரி தான் தெரியுது, ஆனா 100% அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. சோ அவனுக்கே தெரியாம அவனுக்கு பக்கத்துல போய் அதை கண்டுபிடிக்கணும். டீம் ஆளுங்க எல்லாரையும் வர வச்சாச்சு. இதோட இவ்வளோ நாளா எந்த வேலையும் கொடுக்காம சானுமே டம்மி பீஸை சும்மா வச்சிருந்தாருல்ல, இப்ப அவ கையில ஒரு ப்ளூடூத்தை கொடுத்து இதுதாமா ஓன் நேரம். நான் தான் ஏற்கனவே சொன்னனே, எந்த ஒரு நிலைமையிலையும் ஷேடோ பார்க்காத ஒரு ஆபீசர் இந்த டீம்ல இருக்கணும், அவங்கள வச்சு ஷேடோவை கண்காணிக்கணும்னு. ஷேடோ உன்னை எந்த இடத்துலயும் பாத்துருக்க மாட்டான். நீ வேலைகளை செய்ய வெளியே போயிருந்தா தானே அவன் உன்னை பார்த்துருப்பான். நீ தாராளமா அவன் கிட்ட போலாம், போய் வேலையை பாருன்னு சான் லேடி காப் அனுப்புனதும் முதல் வேலை இதை நல்லபடியா பார்க்கணும்னு துள்ளி குதிச்சுட்டு கிளம்புன அவளும் நீதானா அது அப்படின்னு ஷேடோ கிட்ட போய் அவனை குறுகுறுன்னு பார்த்தா இவ போலீஸ்ன்றதை அவன் கண்டுபிடிச்சிருவான். சோ ஒரு மாதிரி நேக்காத பண்ணணும்ல. லேடி காப் கிட்ட ஒரு பிளானும் இருக்கு. ஷேடோ காய்கறிலாம் வாங்கிட்டு நடந்து வரும்போது தரையில தண்ணி இருக்குங்க. லேடி காப் அதுக்கு பக்கத்துல உட்காந்து லைட் அடிச்சு எதையோ தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கா. நடந்து வர ஷேடோவுக்கு ஒரு டவுட் தான், இந்த பொண்ணோட அமைப்பே சரியில்லையேன்னு. ஆனாலும் தண்ணியை தாண்டி நடந்து வரானா தண்ணியில அவனோட ஃபேஸ் தெரியுது. அவன் தான் ஷேடோன்றதையும் லேடி காப் கண்டுபிடிச்சிட்டா. இதை டீம் ஆளுங்கள்ட்ட சொல்ல காதுல இருக்க ப்ளூடூத் மூலியமா தானே சொல்லணும். சோ பேசுறதுக்கு காது மேலே கைய வைக்கிறா. அடி லூசே, இப்ப நான் இறங்கி வந்தேன், உன் மூஞ்சி மேல கை வைக்க வேண்டியதா இருக்கும், எட்ரி கைய. நீ காதுல கைய வைக்கிறத பார்த்தா அவன் உசாராயிடுவான் அப்படின்னு சான்ஸ் சொல்லி இவ கையை எடுக்க போகும்போது இவளை தாண்டி நடந்து போன ஷேடோ திரும்பி லேடி காப்பா பாக்குறான். அவ காதுல கைய வச்சிருந்ததை நோட் பண்ணானா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, ஷேடோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. போற வழியெல்லாம் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே நடந்து போறான். லாஸ்டா அவன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைய அந்த தகவல் மட்டும் பத்தாது, அந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 400-500 பிளாட் இருக்கு. இதுல அவன் எங்க இருக்கான்னு எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? சோ அபார்ட்மெண்ட்டுக்கு போறவன் எந்த பிளாட்டுக்கு போறான்னு பிளாட் நம்பர் தெரியணும். அதை யாரு கண்டுபிடிக்க போறான்னு யோசிக்கிறப்போ நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு லேடி காப்பி லிப்ட் ஏற போறவனுக்கு பக்கத்துல போய் நின்னதும் அங்க ஒரு ட்விஸ்ட் அவுத்து விடுறாங்க. லேடி காப் டீம் ஆளுங்கள்ட்ட பேசுறதுக்காக காதல கைய வச்சத ஷேடோ பாத்துட்டாங்க. ஐயோ போச்சான்னு நம்ம பதறதுக்குள்ள அந்த பக்கம் சானுக்குமே ஒரு உறுத்தல், இவன் அந்த பொண்ணு காதல கைய வச்சத பாத்துருப்பானா இல்லையா அதை தெரிஞ்சுக்க மார்க்கெட்ல நடந்ததெல்லாம் ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. ஃபுட்டேஜ் எடுத்து பாக்குறாரு. ஷேடோ அதை நோட் பண்ணான்றதையும் தெரிஞ்சுக்கிட்ட சான் இங்க ஷேடோவும் லேடி காப்பும் லிப்ட் ஏறிட்டாங்க. லிப்ட் கிளம்ப போது பட்டார்னு லிப்ட்ல என்ட்ரியை போட்டு லேடி காப் கிட்ட போற மாதிரி ஷேடோவுக்கு தெரியாம அவ காதுல இருக்க ப்ளூடூத்தை ஆளு அழகா அவுத்துறாருங்க. அப்புறம் லேடி காப் பொண்ணு மாதிரியும் சான் அவளோட அப்பா மாதிரியும் பேசி பேசி 2 பேரும் ஒரு நாடகத்தை நடத்த அந்த கேப்ல ஷேடோ லேடி காப் காதுல ப்ளூடூத் இருக்கான்னு எட்டி பாக்குறான். சான் தான் அவுத்துட்டாரே, சோ பிரச்சனை இல்ல போலன்னு அவங்கள அப்பா பொண்ணுன்னு நம்பிடுறான். இன்னமும் ஷேடோ எந்த ஃப்ளோருக்கு போறானோ அந்த ஃப்ளோர் பட்டனை அவன் அழுத்தல. இவங்களும் அழுத்தாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? சோ சும்மா நாச்சுக்கு ஒரு ஃப்ளோர் நம்பரை அழுத்தி விட்டாங்க. லிப்ட் மேல போயிட்டு இருக்கும்போது கேமரா பிக்ஸ் ஆன ஒரு ஆப்பிள கையில
கையில எடுத்த சான் கேமராவோட சேர்ந்து அந்த ஆப்பிள் ஒரு கடி கடிச்சிட்டு, சீச்சி இந்த ஆப்பிள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, இந்த மாதிரி ஆப்பிள வைக்கிற கடைக்காரன் குஷ்ட வந்து தாண்டா சாவான் அப்படின்னு கேமரா இருக்க அந்த ஆப்பிள கீழே துப்பிடுறாரு. சோ இப்போ லிஃப்டோட விஷுவல் கேமரா மூலியமா தெரியுது. இவங்க லிஃப்ட்டை விட்டு இறங்கிட்டதுக்கு அப்புறம் ஷேடோ எந்த ஃப்ளோருக்கு போறான்னு தெரியணும்ல, அதுக்கான முயற்சி தான் இது. ஒரு வழியா லிஃப்ட் ஏறி சான் எந்த ஃப்ளோரோட பட்டன் அழுத்தினாரோ லிஃப்ட் அந்த ஃப்ளோருக்கு போயிடுச்சுங்க. இறங்கி நடந்த வர இவங்களையே பின்னால இருந்து ஷேடோ பாத்துக்கிட்டே இருக்கான். உண்மையாவே இவங்க இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தானா, இங்க இவங்களுக்கு வீடு இருக்கான்னு. ரைட்டு, அவனை நம்ப வைக்க ஒரு வழியே இல்ல. ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போனாதான் உண்டுன்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சான் போட்டிருந்த கண்ணாடி அவுத்து அதை வச்சே ஒரு வீட்டு கதவை திறந்து என்னமோ சொந்தமா உழைச்சு வாங்கின வீடு மாதிரி சான் வீட்டுக்குள்ள போறாரா. அந்த வீட்டம்மா இவங்களை பார்த்ததும் கத்த போது, கத்தி கித்தி காரியத்தை கெட்டுறாதடி அப்படின்னு சான் அந்த அம்மாவாய இறுக்கமா பத்திட்டு இருக்காரு. இவங்க வீட்டுக்குள்ள போறத பார்த்துட்டு ஷேடோவும் லிஃப்ட் ஏறி அவன் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அதோட பட்டன் அழுத்துறான். இதை விஷுவல் மூலியமா பார்த்த டீம் ஆளுங்க ஷேடோ அவன் ஃப்ளோருக்கு வரத்துக்குள்ள ஃப்ளோர்ல எல்லா இடத்துலயும் கேமராவை செட் பண்ணிடுறாங்க. அதை வச்சே ஷேடோவோட பிளாட் நம்பரையும் கண்டுபிடிச்சாச்சுங்க. இனிமேல் 24/7 சர்வேலன்ஸ் தான். ஷேடோ வீட்டுக்கு வெளியே வச்ச குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து நோண்டுறாங்க. அதுல கிழிச்சு போட்ட நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. எது எது எதோட சேருமோ அதை அதோட அலைன் பண்ணி ஆர்டரா வச்சு பார்த்தா இது எல்லாமே நம்பர் பசில்ஸ். பட் அது எதையுமே சால்வ் பண்ண முடியாது, எல்லாமே அன்சால்வ்டு பசில்ஸ். சால்வ் பண்ண முடியாத ஒன்னு எதுக்காக வாங்கிட்டு வரணும், அப்புறம் எதுக்காக அதை கிழிச்சு போடணும், இது தெரியாம நம்ம ஆளுங்க யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்புறம் ஷேடோவோட வீட்டுல தெர்மல் கேமராலாம் வச்சு வேவ் பார்க்கும்போது அப்பப்போ ஷேடோ அமைதியா ஒரு சேர்ல உட்காந்து இந்த பபுள் ஷீட்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதுல இருக்க பபுள்ஸ் எல்லாம் டொபுக்கு டொபுக்குன்னு உடச்சிட்டு இருக்கான். ஏன் இந்த நம்பியார் கால நான்சென்ஸ் இந்த மாதிரி பண்ணுதுன்னு இதுவுமே புரியல. அப்புறம் அடுத்த ஒரு சீன்ல சான் மார்க்கெட்ல பழம் வாங்கிட்டு இருக்கும்போது இன்னமும் ஷேடோவுக்கு சான் மேல இருக்க சந்தேகம் போல சான் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். சப்போஸ் சான் அந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்தவரா இருந்தா அடிக்கடி இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்ல இருக்க கடைகளும் கடையை நடத்துற ஆளுங்களும் பழக்கமா இருப்பாங்கல்ல. சோ ஷேடோ அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேட்டு மடகலான்னு பாக்குறான். இவ்வளோ பண்ணிட்டு மண்டை மேல இருக்க கொண்டைய மறக்கிறதுக்கு சான் என்ன வடிவேலா, ஆல்ரெடி கடையை பத்தியும் கடையை நடத்துற ஆளுங்களை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சோ ஷேடோவுக்கு எந்தவித சந்தேகமும் வராத மாதிரி பதில சொல்லிட்டு கூடவே, ஏங்க ஃப்ரீயா இருந்தா நைட்டு வீட்டுக்கு வாங்கலாம், நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுவோம் அப்படின்னு சான் கூப்பிட்டு ஷேடோவும் நைட்டு சானோட வீட்டுக்கு வராங்க. இவன் வந்துட்டு போற வரைக்கும் சானும் லேடி காப்பும் அப்பா பொண்ணாவே வேஷம் போட்டு இவனை நம்ப வச்சு அனுப்பி விடுறாங்க. அப்படி இருந்துங்க இவனுக்கு சந்தேகம் போல. சான் லேடி காப் அவங்க 2 பேரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ண சொல்லி ஹேக்கர் கிட்ட சொல்றான். அவனும் முதலாளி நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் முதலாளி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்குறான். பட் இதுல ஹேக்கர் வச்சிருக்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, போலீஸ் ஷேடோவை சர்வேலன்ஸ் பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா அதை அவன் ஷேடோ கிட்ட சொல்லல, மறைச்சிட்டான். போலீஸ் ஷேடோவை ஃபாலோ பண்றதே எதுக்காக, அவனை வச்சு அவன் டீம் ஆளுங்களையும் பிடிக்கணும் தானே. எங்க அவன் பக்கம் வந்த கத்தி நம்ம பக்கம் திரும்பிட போகுதுன்னு இவன் டிரைவர் 2 பேரும் சேர்ந்து பிளானை போட்டு அங்க பிளாட்ல இருக்க சானை எப்படியாவது கொண்டு அதுல ஷேடோவை மாட்டி விட்டா போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க, அடுத்து நம்ம கிட்ட வரமாட்டாங்கல்ல. அப்படி நினைச்ச டிரைவர் சானை போட்டதெல்லாம் வீட்டுக்கு போறான். அவர் என்ன குசுவா பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போடுறதுக்கு, மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் ஆச்சு. சோ டிரைவரோட பப்பு வேவல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் வந்தா மாட்டிப்போம், கிளம்பிட வேண்டியதான்னு தலகால் தெரிக்க டிரைவர் அங்க இருந்து ஓடிடுறான். பாருங்க இங்க நடந்த எதுவுமே ஷேடோவுக்கு தெரியாது. நைட் டைம்ல ஷேடோ டாக்ஸியை பிடிச்சி எங்கேயோ கிளம்பினதும் ஒரு பக்கம் அவனை ஃபாலோ பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஷேடோ வீட்டுல இல்லாத நேரத்துல சானோட டீம் ஆளுங்க அவன் வீட்டுக்குள்ள பூந்து ரைடை விட நடுவுல ஷேடோ வீட்டுல அமைதியா உட்காந்து பபுள் ஷீட் ஒன்னு கையில வச்சுக்கிட்டு அதுல இருக்க முட்டையெல்லாம் வச்சிட்டு இருந்தான்ல. இன்னுமுமே அவன் வீட்டுல நிறைய பபுள் ஷீட் இருக்கு. எதுக்காக இவன் இவ்வளோ ஷீட்டை வச்சிருக்கான், போதா குறைக்கு சால்வ் பண்ணவே முடியாத நம்பர் பஸ்ல வாங்கிட்டு வந்து அதை வேற கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டிருந்தான். ரெண்டுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமோ, அத சான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு எதிரில் வந்த ஒரு ட்ரக்கு சானோட காரை அடிச்சு தூக்கி HQ டிபார்ட்மெண்ட் எந்த பில்டிங்ல இருக்கோ அந்த பில்டிங்குள்ள சானோட கார் பறகுது. தப்பிச்சு காரை வெட்டி இறங்க டைம் கூட கொடுக்க மாட்டானுங்க. எந்த ட்ரக்கு காரை வந்து இடிச்சுதோ அதுக்குள்ள இருந்து கடோத் கஜன் மாதிரி கையில துப்பாக்கியோட இறங்கினவனுங்க பாக்குற எல்லாரையும் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ காருக்கு பின்னால லேடி காப்போட ஒளிஞ்சிருந்த சான், இங்க பாருமா ஷேடோ வீட்டு குப்பை தொட்டில இருந்து நமக்கு கிடைச்ச அன்சால்வ்டு நம்பர் பஸ்ஸிலும் அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து பபுள் ஷீட்டை வச்சிட்டு இருந்தானே அதுவும் சாதாரணமா நடந்த மாதிரி தெரியலமா, எனக்கு என்னமோ அந்த சவுண்டும் இந்த நம்பரும் ஒரு கோட் வேர்ட் மாதிரி தெரியுது. நீ என்ன பண்ண, இன்டெலிஜென்ஸ் ஆளுங்கள்ட்ட இதை பத்தி சொல்லி அந்த கோடுக்கு பின்னணியில இருக்க அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு லேடி காப்பை அனுப்பி விட்டு
சான் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஷேடோ ஏர்ன டாக்ஸியை ஓட்டினதே டிரைவர் தான். நம்ம கூட பார்த்தோம்ல, ஹேக்கர் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல தானே தஞ்சம் அடைஞ்சிருந்தான். ஆர்ஃபனேஜ் வாசல்ல டாக்ஸியை நிறுத்துறான். உள்ள நம்ம பிள்ளைங்க இருக்கும்னு ஷேடோ ஆசாசியா போனா, அங்க ஹேக்கரும் டிரைவரும் பிளான் பண்ணி சரி சானை வச்சு இந்த ஆளை மடக்க பார்த்தோம், முடியல, இனிமேலும் நம்ம மாட்டக்கூடாதுன்னா ஷேடோவை கொன்னாதான் உண்டுன்னு ஷேடோவை கொலை பண்ண ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப்பை இறக்கி வச்சிருக்கானுங்க. ஓ மை காட், வளர்த்த கெடாக்கள் மார்ல பாயறது இதானாடா அப்படின்னு அங்க இருக்க ஒரு கேமராவை ஷேடோவை பார்த்துக்கிட்டே, கேமரா இருக்குன்னா அதை ஹேக்கர் பார்த்துட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். ஸோ ஹேக்கரை பார்த்து ஸ்கெட்சு போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதை யார்கிட்ட போடணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள்லாம் அப்போவே அப்படி, இப்போ சொல்லவா வேணும் அப்படின்னு ஒரு கத்தியை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்றீங்க ஷேடோ. கண்ணு முன்னால் வர எல்லாரையும் மானவரியா குத்தி கிழின்னு கிழிகிறான். ஒரே டைம் இங்கேயும் சண்டை ஓடுது, அங்கே சான் இருக்க இடத்துலையும் துப்பாக்கியிலேருந்து குண்டு மழை பொழியுது. எப்படியோங்க இங்க தன்னை கொலை பண்ண வந்த எல்லாரையும் கொன்னு ஷேடோ தப்பிச்சிட்டான். அதே மாதிரி அங்க ஸ்டேஷன்ல நடுவுல ஸ்வாட் டீம் ஆளுங்க வந்து, மேடம் நாங்க வந்துட்டோம்ல, இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா இருங்கன்னு சப்போர்ட் பண்ணி அங்கேயும் நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதோட ஷேடோ இருக்க இடத்துல எல்லாம் முடிஞ்சிருன்னு பார்த்தா, யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கொன்னே திருவன்னு டிரைவர் வந்து நிக்கிறான். வாடா வா, பெத்த புள்ள மாதிரி நினைச்சனேடா உன்ன, ஆனா பாம்புக்கு பால் வாங்குறது தப்புன்னு காட்டிட்டல்ல, இன்னைக்கு பாத்துருவோம் நீயா நானான்னு அப்படின்னு ஷேடோ டிரைவரையும் விட்டு வைக்கல. சில நிமிஷம் சண்டைக்கு அப்புறம் டிரைவரையும் கொன்னுடுறான். இதை கேமரா மூலியமா பார்த்தா ஹேக்கரோ அண்ணன் போயிட்டானேன்னு துடிக்கிறான். ஆல்ரெடி அங்க பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. முட்டா பையன் டிரைவருக்கு அறிவு வேணாம், ஷேடோ எல்லாரையும் கொண்டுட்டா என்ன, பாம்பை வெடிக்க வச்சு அவன் கதையை முடிக்க வேண்டியது தானே. நானே தான் கதையை முடிப்பேன்னு இவன் முடிவை இவனே தேடிக்கிட்டான். ஸோ கேமரால அண்ணன் போயிட்டான்றதை பார்த்து வெறியான ஹேக்கர் சிங்கிள் டச்சில் பாம்பை வெடிக்க வச்சதும் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தா அங்கேயும் நிலைமையே சரி பண்ணியாச்சு. சண்டைக்கு நடுவுல சான் லேடி காப் கிட்ட சொன்னாருல்ல, கோட் வேர்டுக்கு பின்னணியில இருக்க அர்த்தத்தை கண்டுபிடிமான்னு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கோடான் டீன்ற பேர் தாங்க கோட் வேர்டுக்கு பின்னால இருந்த வார்த்தை. அதை கேட்டதும் அங்க இருந்த ஒரு லேடி போலீஸ்க்கு ஐயோ இந்த பேரானு ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த பணத்துக்கு சொந்தக்காரனான பெரிய கம்பெனியோட சிஇஓ 3 வருஷத்துக்கு முன்னால பணத்தோட ஓன்னா, அப்புறம் அவன் செத்துட்டான். கிரிப்டோ கரன்சியா இருக்க அந்த பணம் எங்க இருக்குன்னே தெரியாம இருந்துச்சுல்ல. கிரிப்டோ கரன்சின்றதே ஒரு டிஜிட்டல் காசு தானே, அதை இங்க இருக்க ஒரு லாக்கர்ல தான் பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. போய் பார்த்தா லாக்கர் திறந்திருக்க, உள்ள இருந்த கிரிப்டோ கரன்சியை காணோம். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்வாட் டீம் ஆளுங்கன்னு சில பேர் வந்தானுங்களே, வந்ததும் மேடம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும், அவனுக்கு தான் ஆட்டிய போட்டதா அப்படின்னு லேடி போலீஸ்க்கு இப்பதான் வரைக்குது. கரெக்டுங்க, ஸ்வாட் டீம் ஆளுங்க மாதிரி வந்தானுங்கல்ல, அது திருட்டு கோட்டுங்க தான். சோ அழகா பிளான் போட்டு தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்பைசி கேர்ள்ன்ற ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுல்ல, திரும்ப அது உதவியோட இங்க இருந்து கிளம்புன திருட்டு கோட்டுங்களோட கார் என்ன கார், அது எந்த டைரக்ஷன்ல போச்சு, கடைசியா அவங்க எங்க போனாங்கன்ற வரைக்கும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவனுங்க ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருக்கானுங்க. அங்க நம்ம டீமும் போயிட்டு இருக்கு. இங்க நல்லா நரம்பு தளர்ச்சி வந்த நல்ல தண்ணி தவளை மாதிரியே இருப்பான்ல ஷேடோ, செத்துருப்பான்னு பார்த்தா சாவலங்க, உயிரோட தான் இருக்கான். அங்க போன இன்ஸ்பெக்டர் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. பார்ட்டிக்கு வந்த போலீஸை பார்த்ததும் திருட்டு கோட்டுங்க தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறானுங்க. அதுல சான் ஹேக்கரை துரத்திக்கிட்டு போக, ஹேக்கரை காப்பாத்த குறுக்க 2 பேர் வந்து தலையை விடுறானுங்க. சோ சானுக்கும் அந்த 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த கேப்ல ஹேக்கர் எங்க போனானே தெரியலங்க. இது வரைக்கும் ஹேக்கரை யாருமே பார்த்தது இல்லல்ல, அதுதான் பிரச்சனையே. பார்ட்டில அவன் கண்ணு முன்னாலே இருந்தாலும் அதுதான் நம்ம தேடுற ஆளுன்னு லேடி காப்புக்கு தெரியல. சான் தான் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கண்ணு முன்னால எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நீ தேடணும். நிச்சயமா அவன் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். உனக்குள்ள இருக்க சின்ன தகவலா இருந்தாலும் அதை வச்சு யோசிச்சு பாரு, அவன் மாட்டுவான்னு இவளுக்கு ஒரு உபதேசத்தை போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்கல்ல ஷேடோ. அவன் போன்ல இருந்து ஹேக்கருக்கு போனை போட்டு அவங்க 2 பேரையும் பேச வைக்க சொல்றாரு. அப்படியாவது ஹேக்கரோட போனை ட்ராக் பண்ணி அவன் லொகேஷனை கண்டுபிடிக்கலாமேன்னு தான். இதுல ஷேடோ வேற கொலகாண்டுல இருக்கான். சோ ஹேக்கர் கிட்ட பேச ஆரம்பிச்சவன், நீங்க ஒரு பிளானை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு குருவா, ஆனா ஒரு மனுஷனா நீங்க எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, பக்காளி நான் உங்களை தேடி வருவேன்டா, வெயிட் பண்ணுங்கடான்னு பேசி டாபிக்க முடிக்கிறான். முடிஞ்சா பாத்துக்கலாம் வாடான்னு தைரியமா இருந்த ஹேக்கரும் அங்க இருந்து கிளம்ப போறான். இப்ப அவனை விட்டுட்டா அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது நடக்காத காரியம். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணுமேனு லேடி காப் சுத்தி முத்தி தேடுறப்போ நடந்து போறான்ல ஹேக்கர். அவனுக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கும் போல, ஒரு பக்க ஷோல்டரை அப்பப்ப தூக்குற மாதிரி. இதை லேடி காப் நோட் பண்ணிடுறா. உடனே இவன் மைண்டு எங்கேயோ போகுது. அதான் போன சீன்ல ஸ்டேஷன்ல சண்டை நடக்கும்போது ஸ்வாட் டீம் ஆளுங்க கெட்டப்ல இவனுக்கு தானே வந்தாங்க, கூட ஹேக்கரும் வந்திருப்பான். அதுல ஒரு ஸ்வாட் டீம் ஆள் இதே மாதிரிதான் ஒரு பக்க ஷோல்டரை தூக்கி இருப்பான்,
அவன் தாண்டா இவன். ஆள் பார்க்க வேற டிரைவர் மாதிரியே இருக்கானே. டிரைவர் ஷேடோவை டாக்ஸில ஏத்தி கொண்டு வரும்போது போலீஸ் கேமரா மூலியமா டிரைவரோட முகத்தை பார்த்திருப்பாங்க. சோ லேடி காப்புக்கும் டிரைவரை தெரியும். அவனு இவனு ஒரே மாதிரி இருக்கானா? அப்ப இவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸா? இத கண்டுபிடிச்சு அவனை ஃபாலோ பண்றதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவ டீம்மேட் ஒருத்தவனுக்கு அதோ போறான் பாரு, அவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு கிச்சான் கொடுக்க, இன்னொரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கல்ல ஷேடோ. இவங்கள பழி வாங்கணுன்றதுக்காகவேங்க பாதி வழியில தப்பிச்சிடுறான். சானும் 2 பேர் கூட போட்டுட்டு இருந்த சண்டையில அவனுங்களை செதிலா பிரிச்சுட்டு இங்க வேற எவனாவது மாற்றானான்னு தேடிட்டு இருக்காரு. அங்க டீம்மேட் ஹேக்கரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஷேடோவும் அங்க வந்துடுறாங்க. வந்தானே அவன் ஹேக்கரை தானே கொல்ல வந்தான், அதை மட்டும் பண்ணிட்டு போக வேண்டியதானே. பின்னால ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் டீம்மேட்டை குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஹேக்கரோட வயித்துல கத்தியவே இறக்குறான். அது என்னவோ சாகறதுக்கு முன்னால ஷேடோவோட தோல்ல தலைய சாச்ச ஹேக்கர் அங்க இருக்க ஒரு கேமராவை பார்த்து லைனா நிறைய இங்கிலீஷ் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராஜைல், லக்கி, எனர்ஜி, ஷேடோ, ரிலாக்ஸ், இந்த மாதிரி அந்த கவுண்ட் போய்கிட்டே இருக்கு. அதோட அங்கேயே கீழே வந்து செத்துடுறானா. அவன் போனா போயிட்டு போறான் திருட்டு பையன். பாவம் போலீஸை சேர்ந்த டீம்மேட் போயிட்டானே. அதுவும் அவன் லேடி காப்புக்கு பிடிச்சவன் வேற. இப்படி அனாமத்தா போயிட்டேன்னு பாடியை பார்த்து கதறி அழுத லேடி காப்பால ஷேடோவை கண்டுபிடிக்காம இருக்கவே முடியல. ஆள் இப்ப எங்க போனான்னு தெரியல. ஆனா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பண்ணலான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவும் சான் தான் வந்து ஐடியா கொடுக்குறாரு. அதாவதுமா இவனுங்க முதல் முறையா ஒரு ஆளோட 400 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சியை திருநானுங்கல்ல, அது அந்த அக்கௌண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு தானே. திரும்ப அது எங்கேயும் மாறல. கரெக்டா? கிரிப்டோ கரன்சின்றது இப்ப வந்த ஒண்ணு. பழைய ஆளுங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது. கையில வர காசு மட்டும் தான் அவனுங்களுக்கு தெரியும். ஷேடோவோ பழைய ஆளு. நம்ம பார்ட்டியில இந்த டீமை சேர்ந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணுமே, அவனுங்க கிரிப்டோ கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியாது, 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும் நானுங்க. ஒருத்தவன் ஹேக்கர் செத்துட்டான், இன்னொருத்தவன் ஷேடோ. அவனுக்கு கிரிப்டோ கரன்சியை பத்தின நாலேஜ் எதுவும் இல்லைன்னதும் இதுல எதுவும் பண்ண மாட்டான். காசை எவங்கிட்ட இருந்து திருநானுங்களோ அவங்கிட்டயே நான் அந்த காசை திரும்ப கொடுத்துட்றேன். அதாவது இந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். அதுக்கு பதில் எனக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்டா, ஸோ பணத்தை பறி கொடுத்தவனை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே ஷேடோவை பிடிச்சிடலான்னு ஃபாலோ பண்றாங்க. சான் கெஸ் பண்ண மாதிரியேங்க நான் உனக்கு பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன், அதுக்கு பதில் 10 மில்லியன் பணத்தை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லியிருக்கான். அங்க லேடி காப்பும் தனியா போனா ஷேடோ உக்காந்துருக்கான். இப்போதைக்கு லேடி காப் கூட ஹெல்ப்புக்கு ஆள் யாரும் இல்ல. அதுக்கு நான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? அதுக்குள்ள ஷேடோ கிளம்பிட்டான்னா சோ இவ யார் சொல்லியும் கேட்காம ஷேடோ இருக்க அதே ஹோட்டலுக்குள்ள அவன் டேபிளுக்கு பின்னாலேயே போய் உக்காந்ததும் இந்த கோங்கரா கொய்யாக்கா லேடி காப் ஒரு போலீஸ்ன்றத ஸ்மெல் பண்ணிடுறான். எத்தனை பேருக்கு கோலா கொடுத்துட்டு வரேன், நீ எனக்கே ஃபேண்டா கொடுக்க பாக்குறல்ல அப்படின்னு லேடி காப்போட கழுத்தை நெரிச்சு மயக்கமாக்கினவன் தப்பிக்க ட்ரை பண்ண அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடியும்? தோ வந்துட்டன்னு சானோட என்ட்ரி. அவ்வளோதாங்க. அங்க 2 பேருக்குள்ள மரண ஃபைட்டு. 2 பேருமே ஈக்குவலா அடிச்சுக்கிறாங்க. ஹோட்டல்ல கீழே ஆரம்பிச்ச சண்டை மாடி வரைக்கும் போது இதுக்குள்ள லேடி காப் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சா மேல சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா 2 பேரும் தரகிரெல்லாம் ஒட்டைகிற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. சோ உடச்சுக்கிட்டு கீழே விழ அப்பவும் ஷேடோ நிறுத்துற மாதிரி இல்ல, கத்தியால சானோட தொண்டையிலே ஒரு இறக்கிட்டு வெளியே தப்பிச்சு போறான். நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத, காயம் ஒன்னும் அவ்வளவு ஆழமாலாம் இல்ல, வெளியே போறான் பாரு, நீ அவனை புடி அப்படின்னு சான் லேடி காப்பா அனுப்பி விட்டதும் ஷேடோ தான் ஒரு மாயக்காரனாச்சே, செகண்டுக்கு செகண்ட் கெட்டப்பா மாத்திடுவான். இப்ப என்ன கெட்டப்புல வெளியே உலா வந்துட்டு இருக்கானே தெரியல. எப்படி பிடிக்கிறதுன்னு லேடி காப் குழப்பமாகி உட்காரும் போது சான் இவளுக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக் மட்டும்தான் திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே கபக்குன்னு பாயிண்ட பிடிச்சிடறா. ஆமா, இந்த ஷேடோ சான் கிட்ட சண்டை போடும்போது அவன் கையில பேண்டட் கட்டியிருந்தான்ல, என்னதான் கெட்டப்ப மாத்தினாலும் பேண்டட் அவுத்து தூக்கி போடலாம் வாய்ப்பே இல்ல. சோ எவன் கையிலடா பேண்டட் இருக்குன்னு கூட்டத்துக்குள்ள லேடி காப் கண்ணை ரொட்டேட் விட்டதும் ஷேடோ சிக்கிக்கிச்சு. இதை லேடி காப் டீம் ஆளுங்கள்ட்ட சொல்லி ஒரு சர்ச்சு கிட்ட அவனுக்கு செட்டிங்க போட்டானுங்க. இப்ப அவனை அங்க டைவர்ட் பண்ணி வர வைக்கணும். அதுக்கு என்ன, என் டீம் இருந்தா போதும், என்னால என்ன வேணும்னா பண்ண முடியும். இதை லேடி காப் சொல்லும் போதே மீதி டீம் ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஷேடோ எந்த திசையில போனாலுங்க அவன் சர்ச்சு கிட்ட தான் போகணுன்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அவங்க பிளாக் பண்ணதும் நம்ம மாட்டிக்க போறோம்னு தெரியாம தப்பிக்கிறதா நினைச்சு அவனும் சந்து சந்தா போய் கடைசியா அவங்க வச்ச செக்ல மாட்டிக்கிறான். அவனை பிடிக்க முக்கிய காரணமே லேடி காப் தானே. இவ கையாலேயே அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. யார் கையிலயும் சிக்காத அந்த நிழல் ஒரு பொண்ணு கையில மாட்டிக்கிச்சு. இவனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது தாங்க படம். சோ அரெஸ்ட் பண்ணதோட படம் முடியும்னு பார்த்தா கடைசியா நம்ம எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். செத்தான்ல ஹேக்கர், அவன் ஒரு ஹேக்கர் அப்படின்னா அவன் சிஸ்டம்ல ஹேக் பண்றதுக்கான கோடு நிறைய இருக்கணும்ல, அந்த மாதிரி எந்தவித கோடுமே அவன் சிஸ்டம்ல இல்லங்க. இது இல்லாம அடிக்கடி டார்க் வெப்ல யாரு கூடவோ சாட் பண்ணிட்டு இருந்திருக்கான். யாரு கூட சாட் பண்ணாலாம் தெரியல. இத சானும் லேடி காப்பும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அந்த மர்மமான நபரை காட்டுறாங்க. ஹேக்கர் சாகறதுக்கு முன்னால கேமராவை பார்த்து லைனா நிறைய இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னான்ல,
மர்ம நபர் அது ஒன்னையும் ஆர்டரா போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை கிரிப்டோ கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் தானோ இது. 11 வார்த்தையே போட்டான். ஹேக்கர் 12வது வார்த்தையை சொல்றதுக்குள்ள அவன் உயிர் பரிதாபமா போயிடுச்சு. 12வது வார்த்தை தெரியாம மர்ம நபர் முடிச்சிட்டு இருக்கானா. மேட்ரும் ட்விஸ்டும் அது இல்ல. யார் இந்த மர்ம நபர்னு காட்டினா ஆள் பார்க்க அப்படியே டிரைவர் ஹேக்கர் இவங்க 2 பேர் மாதிரியே இருக்கான். சோ அந்த ஃபேமிலில அவனுங்க ட்வின்ஸ் இல்ல, 3 பேரும் ஒரே மாதிரி பிறந்தா அது எப்படிங்க சொல்லுவானுங்க? த்ரீசா ஏதோ ஒரு கருமாந்திரம். இவனுங்க 3 பேரும் ஒட்டி பிறந்த மும்மூர்த்திகள். அடடா, அப்படின்னா இவன் 2 தம்பிங்களோட சாவுக்கு பழிவாங்க வருவானே. இனிமேல் தானே கதை சூடைய பிடிக்க போதே அப்படின்னு நம்ம ரெடி ஆகும் போதே படத்தோட கதை முடியுது. கண்டிப்பா அதுல பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேங்க. அப்படி வந்துச்சுன்னா செஞ்சு விட்டுருவோம். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.